ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு காட்டு வழியா ஒரு ஆளு நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயின்னு இருக்கும்போது, ஒரு பாம்பு மேல கல்லு விழுந்து, அந்த கல்லுக்கடியில அந்த பாம்பு மாட்டின்னு கத்தி நிக்குது. "ஐயோ! என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க" அப்படின்னு அந்த பாம்பு கத்தின்னு இருக்கு. இந்த ஆள் அந்த பாம்ப பார்த்துட்டு, "ஐயய்யோ! பாவமா இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த கல்லு தூக்கி விட்டுட்டு அந்த பாம்ப காப்பாத்துனான். காப்பாத்துன உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, நன்றி சொல்லாம, "என்ன காப்பாத்துனல்ல, நான் உன்ன கடிக்க போறேன். உன்ன கடிச்சு நான் சாவடிக்க போறேன்" அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சாம். அந்த ஆள கேட்டேன் நான், "என்னங்க இது அநியாயமா இருக்கு. நீ உன் மேல கல்லு விழுந்து, நீ கல்லு கீழ அடிபட்டு, நீ சாக கிடைச்ச. நான் உன்ன காப்பாத்தி விட்டேன். நீ என்ன போய் கடிக்க போற? இது எந்த விதத்தில நியாயம்? இது நியாயமே கிடையாது." அப்படின்னு அந்த ஆளு சொன்னானாம். அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சாம், "அதெல்லாம் தெரியாது. என்ன யாரு காப்பாத்துறாங்களோ, அவங்கள நான் கடிக்கணும் அப்படின்ற மாரி என்னோட எண்ணம் இருந்தது." அப்படின்ற மாரி அந்த பாம்பு சொல்லிச்சாம். இது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போயின்னே இருக்கு. அப்புறம் அந்த ஆளு சொன்னானாம், "நம்ப 2 பேரும் பேசினிருந்தா ஒரு தீர்வு கிடைக்காது. நம்ப யாரையோ கேட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பும், அந்த ஆளும் அந்த காட்டு வழியா நடந்து போயின்னு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு குதிரைகிட்ட கேட்டாங்களாம். வரி குதிரைகிட்ட. "என்னங்க இது மாரி நடந்ததெல்லாம்" சொன்னாங்களாம். "ஐயோ! எனக்கு பெரிய வேலை இருக்குது. எனக்கு உங்க உங்க பஞ்சாயத்து கேட்கறதெல்லாம் எனக்கு வேலை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை போயிடுச்சாம். அதுக்கப்புறம் ஒட்டகங்கிட்ட கேட்டாங்களாம். "காட்டுல ஏதாவது ஒட்டகம் கேட்குறீங்களா? இருந்தாலும் கதைக்கு சொல்லி தான் ஆகணும்." ஒட்டகங்கிட்ட கேட்கும்போது என்னான்னா, அந்த ஒட்டகம் "எனக்கு வேலை இருக்குது. நான் போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிச்சாம். அப்புறம் சிறுத்தைகிட்ட கேட்டாங்கன்னா, அந்த சிறுத்தை "எனக்கு வேலை இருக்குது. நானே பசிக்கிறேன். உங்க கதை கேட்கறதெல்லாம் எனக்கு ஆள் இல்ல. நேரம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சாம். அப்புறம் நரிகிட்ட கேட்கும்போது, அந்த நரி சொல்லிச்சாம். நரிகிட்ட இவங்க பாம்பும் அந்த ஆளும் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நரி யோசனை பண்ணிச்சாம். பொதுவா தந்திரத்துக்கு முக்கியமானது ஒரு நரின்னு சொல்லுவாங்க. அந்த நரி தந்திரமா ஒரு விஷயம் சொல்லுச்சு. ஆக்சுவலா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி நீங்க நடந்துச்சோ, என்ன நடந்துச்சோ அத நடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாரி அந்த நரி சொல்லிச்சாம். அப்போ அது 2 பேரும் நடிச்சு காட்டுனாங்களாம். எப்படின்னா, அந்த பாம்பு ஒரு கல்லு கீழ இருக்கிற மாரி ஒரு ஆ ஆ அந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்ல தூக்கி அந்த பாம்பு மேல போட்டு, இப்போ பாம்பு மாட்டின்னு முழிச்சுன்னு இருந்தது. அதேபோல அந்த தூக்கி வச்ச உடனே அந்த பாம்பு வெளில வர முடியாம கஷ்டப்பட்டுச்சு. இப்படிதான் ஐயா இப்படி கஷ்டப்பட்டு இருந்துச்சு. நான் இப்படி காப்பாத்தி விட்டேன். எனக்கு கடிக்க வந்துச்சு அப்படின்ற மாரி அந்த நடிச்சு காட்டுனாங்க. அப்புறம் அந்த நரி சொல்லிச்சாம், "இந்த நன்றி கெட்டது பாம்பு. நீ காப்பாத்துன. அதுக்கு நன்றி கொஞ்சம் கூட இல்ல உன்ன கடிக்க வந்திருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அந்த கல்ல தூக்கி விடாத. அது செத்து தொலையட்டும்." அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொல்லிச்சு. நரிக்கு ஒரு தந்திரம் இருக்கு. ஆனா, இதில ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கிச்சு. அதுமாரி தான் நெறைய பேரு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில காப்பாத்தி விட்டா, நன்றி கெட்டத்தனமா, நன்றியே இல்லாம நமக்கே துரோகம் பண்ணுவாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு புத்தியுள்ள ஆளுங்களுக்கு இது ஒரு கதை. மீண்டும் நாளைக்கு வேற கதையில நம்ம சந்திப்போம். நன்றி.